தென்னிந்திய சினிமாவினுடைய பொன்னான காலகட்டத்தில் குறுகிய காலத்திலேயே முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து அதை போல சில அபூர்வமான சாதனைகள் நிகழ்த்தியும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்ச நடிகைகளில் ஒருத்தவங்க தான் யார் அப்படின்னா ஸ்வப்னா. தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானாலும் தமிழ், மலையாளம், கன்னடம்னு பலமொழி திரைப்படங்கள் நடித்த அவங்க கேப்டன் விஜயகாந்துக்கு ஜோடியாக 2 படங்கள் நடித்த பெருமையும் பெற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரே ஆண்டில் தந்தை மற்றும் மகன் இருவருக்கும் கதாநாயகியாக நடித்த அபூர்வ சாதனையும் அவங்களுடைய திரைப்பயணத்தில் இடம் பிடிச்சிருக்கு. பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்து சென்னையில் வளர்ந்த ஸ்வப்னா அவரது இயற்பெயர் மஞ்சரி தோடி. சினிமா பின்னணி எதுவும் இல்லாத நிலையில் ஒரு வணிக வளாகத்தில் தற்செயலாக அவரை கண்ட பிரபல தெலுங்கு இயக்குனர் தாசரி நாராயணராவ் அவரது முகபாவனையும் நடிப்பு திறனும் அவரை கவர்ந்தது. இதையடுத்து 1981ஆம் ஆண்டு அவர் இயக்கிய ஸ்வப்னா என்ற திரைப்படத்தின் மூலம் மஞ்சரி தோடி திரையுலகத்திற்கு அறிமுகமானார். அந்த படத்தின் பெயரையே அவரது திரைப்பெயராகவும் சூட்டிய தாசரி நாராயணராவ் அவரது சினிமா வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். அந்த அறிமுகத்துக்கு பிறகு ஸ்வப்னா தென்னிந்திய திரையுலகில் வேகமாக வளர்ந்தாங்க. மலையாள சினிமாவில் அவங்க நடித்த ஆரம்பகால முக்கிய படங்களில் ஒன்று மம்முட்டி கதாநாயகனாக நடித்த திருஷ்ணா. இந்த படம் அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது. குறிப்பாக ஐவி, சசி போன்ற முன்னணி இயக்குநர்கள் படங்களில் நடித்ததன் மூலம் ஸ்வப்னா முன்னணி நடிகை அப்படின்ற இடத்தை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அகிம்சா, உயரங்களில், அங்காடிக்கப்புறத்து, அதே போல் இன்னும் நிறைய திரைப்படங்களில் தொடர்ந்து அவங்க நடித்தது பாராட்டப்பட்டது. ஸ்வப்னாவின் திரைப்பயணத்தில் பல சுவாரஸ்யமான மற்றும் அபூர்வமான நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு. ஒரு திர பின்னணியும் திர அப்படின்னு திரைப்படத்தில் மலையாள சினிமாவின் மாபெரும் நட்சத்திரமான பிரேம் நசீர் மற்றும் அவரது வாரிசான மம்முட்டி ஆகிய இருவருக்கும் ஜோடியாக நடித்தாங்க. இதே போல் ஒரே ஆண்டில் தந்தை பிரேம் நசீர் மற்றும் அவரது மகன் ஷனவாஸ் அப்படின்னு இருவருக்குமே அவங்க கதாநாயகியாக நடித்த பெருமையும் உண்டு. இந்திய சினிமாவில் அரிதாக நிகழக்கூடிய ஒரு சாதனையாக கருதப்படுது. மலையாள சினிமாவை தாண்டி ஸ்வப்னா தென்னிந்தியாவின் அனைத்து முக்கிய சூப்பர் ஸ்டார்களுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் பிரேம் நசீர், மம்முட்டி, மோகன்லால், தமிழில் கமலஹாசன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த், கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் பல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்காங்க. 1981ஆம் ஆண்டு வெளியான ஜாதிக்கொரு நீதி மற்றும் நெஞ்சில் துணிவிருந்தால் போன்ற படங்களில் கேப்டன் விஜயகாந்துக்கு ஜோடியாக நடித்தாங்க. தமிழ் சினிமா பயணத்தில் அவங்க நடித்தது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவங்க திரைப்பயணத்தில் சுமார் 8 திரைப்படங்களில் அவரது கதாபாத்திரத்தின் பெயரும் ஸ்வப்னான்னு அமைஞ்சதுதான். ஒரு தற்செயலான நிகழ்வாக இருந்தாலும் ரசிகர்களிடையே அந்த பெயர் ரொம்பவே பிரபலமாகிச்சு. மலையாள சினிமாவினுடைய புகழின் உச்சியில் இருந்தபோது பாலிவுட்டில் தடம் பதிக்கணுன்ற கனவோடு அவங்க கேரளாவை விட்டு மும்பை போனாங்க. சில ஹிந்தி படங்கள் நடித்தாலும் அங்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வெற்றியும் கிடைக்கல. 1990ஆம் ஆண்டு வெளியான கடத்தநாடன் அம்பாடி அவங்களுடைய கடைசி மலையாள திரைப்படமாக அமைஞ்சது. 1993ஆம் ஆண்டு திருமணத்திற்கு பிறகு ஸ்வப்னா எந்த படங்களில் நடிக்காமல் திரையுலகிலிருந்து விலகியிருந்தாங்க. திரையுலகை விட்டு விலகிய பிறகும் அவரது வாழ்க்கை அமைதியாக மட்டும் இல்லை. கணவர் ராமன் கண்ணாவுடன் இணைந்து மும்பையில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக உருவெடுத்திருக்காங்க. சங்கீனி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற நிறுவனத்தின் மூலம் வெளிநாடுகளில் இந்திய பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வராங்க. மேலும் மும்பையில் இருக்கக்கூடிய கர்ஜாத்தில் தி ஃப்ரூகட் கனாஸ் அப்படின்னு பெயரில் அழகிய ஒரு ரெசார்ட்டையும் இந்த தம்பதியினர் நடத்தி வந்துட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் திரையுலகில் கனவு கன்னியாக வலம் வந்த ஸ்வப்னா இன்று தொழில்துறையிலும் தனது தனித்த முத்திரையை பதிச்சிருக்காங்க. குறுகிய கால சினிமா பயணமாக இருந்தாலும் அபூர்வமான சாதனைகள் மற்றும் முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்த பெருமை அவரை தமிழ் மற்றும் மலையாள சினிமா ரசிகர்களின் நினைவில் என்றுமே நிலைத்திருக்க செய்து அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை ஸ்வப்னா அவர்களை பற்றின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.